இந்த வீடியோல உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையை முழுசா கேட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்கு இது பொருந்துதா அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த அரசியல் சூழல்ல சினிமாவை மிஞ்சின காட்சிகள் நம்ம முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இத ஓகே, இது கரெக்ட் தான் அப்படின்னு தோன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியில்லை, இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு நாடு, நம்புங்க. இது உங்க ஓப்பன் ரெக்கார்ட் யூடியூப் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல 2 தலைவர்கள் இருந்தாங்களாம். அந்த தலைவர்களுக்கு இந்த ஊருக்கு நல்லது பண்றதுன்னா அவ்வளோ பிடிக்கும். மாறி 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 நல்லது பண்ணுவாங்க அவங்க குடும்பங்களுக்கு. இவரு ஒரு பக்கம் இவரை சார்ந்தவங்களுக்கு சொத்து சேர்த்து வைப்பாரு, இவரு ஒரு பக்கம் இவரை சார்ந்தவங்களுக்கு பதவி கொடுப்பாரு. இப்படி மாறி 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 நல்லது பண்ணியே பழகி போனாங்க. ஜனங்களுக்கும் அந்த ஊர்ல வேற வழியே இல்லை. ஒண்ணு இவருக்கு போட்டாகணும், இல்ல இவருக்கு போட்டாகணும். சரி, இவரு 5 வருஷம் தப்பு பண்ணாரா, கொள்ளை வச்சாரா, சரி இவருக்கு போடுவோம். இவர் 5 வருஷம் தப்பு பண்ணாரா, கொள்ளை வச்சாரா அப்படின்னு இவருக்கு போடுவாங்க. இப்படி மாறி மாறி வேற வழியே இல்லாம இவங்க 2 பேருக்கு போட்டுனே இருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த ஊர்ல ஒரு பிரபலமான ஆள், அவரு ஒரு தண்ணி டிராக்ல அவரால் முடிஞ்ச நல்லதை அப்படி இப்படின்னு அப்பப்போ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிற ஆளு. நடுவுல அரசியல் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் மூலியமா அவர் சொல்லிட்டே இருப்பார். இந்த 2 பேருக்கு அவரை கண்டா பிடிக்கும். எப்படி பிடிக்கும்னா, நமக்காக பேசினா பிடிக்கும், இவருக்கு அவருக்காக பேசினா பிடிக்கும். ஆனா பொதுவா பேசினா பிடிக்கவே பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, அவருக்கு தொல்லை குத்துனே இருப்பாங்க. அவரு என்ன பண்ணுவாரு, நமக்கு எதுக்கு இதெல்லாம், நமக்கு எதுக்கு இந்த அரசியல்லாம் சொல்லி அவர் பாட்டுன்னு ஒரு சைட்ல போயிட்டே இருப்பாரு. ஆனா இவங்க விட மாட்டாங்க. அது எப்படி போலாம், நீ எங்களுக்காக பேசு, இல்ல எங்களுக்காக பேசு, இல்ல பேசவே பேசாத. இப்படி அந்த மனுஷன் பார்த்தாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்மளே களத்துல இறங்கிடலாம், நம்ம ஜனத்துக்காக இவங்ககிட்ட சொன்னா புரியாது, நம்மளே இறங்கி செய்வோம்னு சொல்லிட்டு அவர் அரசியல் களத்துக்கு வந்துட்டாரு. வந்த உடனே என்ன ஆகுது, இந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு பிரைட்னஸ். பாடா, நமக்காக நம்மளை காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் வந்துட்டான்டா ஃபைனலி அப்படின்னு ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை அவங்க எப்படி காட்டுறாங்க, அவர் எங்க வந்தாலும் கூட்டம் கூட்டமா போய் நிக்கிறது, அவர் பேசுறத கேட்கறது, இப்படியே ரொம்ப பிரபலமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அந்த நியூஸ் வெளியெல்லாம் பரவுது பயங்கரமா. இத பார்த்த இந்த 2 பேருக்கு பயங்கரமான ஷாக்கோட சேர்த்து பயங்கரமான கோவம். இப்ப இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. மச்சி, நீ நானும் அச்சுக்கலாம், உருண்டுக்கலாம், பிறண்டுக்கலாம், அது வேற. ஆனா இவனை வளர விட்டோம், நம்ம இனிமே இங்க இருக்கவே முடியாது. அதனால இவனை காலி பண்றது நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த 2 பேரும் இருக்காங்க இல்லையா, இந்த 2 பேர் இல்லாத 3வதா ஒருத்தன் இருக்கான், வெளியூருக்காரன். அவனுக்கு என்ன இங்க நோக்கம்னா, இந்த ஊர் ஜனம் மட்டும் ஒற்றுமையாவே இருக்கு, எந்த பிரிவினை சண்டையும் போடவே மாட்டேங்குது, எல்லாரும் இங்க ஒண்ணுன்னு வாழ்ந்துருக்குது. ஆனா அவன் அப்படி கிடையாது. நான் வேற நீ வேறன்ற அரசியல் தான் அவனோட அரசியல். அவன் என்ன பண்றான், எப்படியாவது இங்க ஆதிக்கத்தை செலுத்தணும்னு ரொம்ப வருஷமா ட்ரை பண்றான். ஆனா இந்த இந்த ஊர்ல அது பலிக்கவே மாட்டேங்குது. அப்ப அவன் என்ன பண்றான், இந்த 2 பேர்ல ஒரு ஆளை பேசி கவர் பண்றான். ஒத்துக்க மாட்டாங்க இவங்க. ஒத்துக்க மாட்டாங்கன்ன உடனே ஒருத்தங்களை தூக்கிட்டு அந்த இடத்துல இன்னொருத்தரை உட்கார வச்சு கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வரான். கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வந்த உடனே, இதை பாரு, இனிமே நம்ம 2 பேர் சேர்ந்துதான் இந்த ஊரை கண்ட்ரோல் பண்ணணும், நீ இங்க இரு, நான் சொல்றதை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லி ஒருத்தனை, அந்த 2 பேர்ல ஒருத்தனை கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இவனோட இந்த வளர்ச்சி பிடிக்கல, எப்படியாவது இவனை கண்ட்ரோல் பண்ணணும், அடக்கணும் ஒடக்கணும்னு சொல்லி ரொம்ப பிளான் பண்றாங்க, ரொம்ப முயற்சி பண்றாங்க, புரளிகள் எல்லாம் கலப்புறாங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகும். இப்படி ஒரு நாள் பயங்கரமான ஒரு, எப்பவுமே இவர் போற இடத்துலலாம் ஒரு கூட்டம் கூடுது இல்லையா, அப்போ இவங்க இந்த ஜனங்களாலதான் இவங்க நல்ல பேருன்னா இந்த ஜனங்க மேல கை வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. இந்த பிளான் யார் பண்ணான்றத நான் இந்த கதையில சொல்றேன், உண்மை எதுன்னு நமக்கு தெரியாது.
இப்போ இந்த 2 பேர்ல ஒருத்தர் பவர்ல இருக்காரு. அவர் வந்து ஓகே, இவன் 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 எதனா ஆயிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. கூட்டத்துல என்ன இருந்தாலும் நம்ம கண்டுக்காம இருப்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. ஆனா இவங்களுக்கு ஒரு ஒரு சான்ஸ் இது. இவரையும் தூக்கணும், அவனையும் காலி பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, கூட்டத்துல ஒரு கும்பலை இறக்குறாங்க. எப்படி? கூட்டத்துல ஒரு கும்பலை இறக்குறாங்க. அந்த கும்பல் இறங்கி கூட்டத்துக்குள்ள கொஞ்சம் பேர் செத்தே போயிடுறாங்க. செத்த உடனே இவன் என்ன பண்றான், ஒரே டைம்ல 2 மாங்க அடிக்கிறான். என்ன பேசுறான்? சட்டம் உனக்கு சரியில்லை, பாதுகாப்பு சரியா கொடுக்கலன்னு அப்ப பவர்ல இருக்க மேல ஒரு அட்டாக் போடுறான். அதே டைம்ல என்ன பண்றான், இந்த பிரச்சனைய வேற ஒரு கேஸுக்கு மாத்துறான், வேற ஒரு டிவிஷனுக்கு மாத்துறான். அதை வச்சு என்ன பண்றான், அவனையும் ஆஃப் பண்றான். இந்த பாரு, உனக்கு நல்ல பவர் இருக்குது, மக்கள் மத்தியில இது இருக்குது, நீ வந்து எங்க கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு அவன்கிட்ட டிமாண்ட் பண்றான். இந்த ஒரே கேஸை வச்சு இவனையும் காலி பண்ண பாக்குறான், அவனையும் காலி பண்ண பாக்குறான். ஆனா அவன் இருக்கான்ல, அவன் ரொம்ப நியாயமான ஆள் தானே. இவங்க 2 பேரு பண்ற விஷயங்கள் பிடிக்காம தானே அவன் வந்து ஆட்சிக்கு வந்தான். அவன் வந்து மக்களுக்காக நான் நின்னு செத்தாலாம் சாவுறேன், உங்க கூட நான் வரமாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றான். அது வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாதுகாப்பு சரியா கொடுக்கலன்னு சொன்னவன், இவன் இந்த ஆள் ஒத்துக்கலன்னு சொன்னவன, இல்ல இவன் தான் படத்துக்காக கேமரா வச்சான், ஷூட்டிங் பண்ணான், அதுலதான் ஜனங்க செத்து போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் கலப்புறான். எதுக்கு கலப்புறான்? அந்த ஆள் இவரு கூட வந்து சேரலன்னு. இப்படி மாறி 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 இப்ப இவங்களுக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. என்னாச்சு? பாதுகாப்பு கொடுக்கல, சட்டம் ஒழுங்கு உண்மையாவே சரியில்லை. இது எப்படி ஹேண்டில் பண்றதும் தெரியல. இப்ப இவங்க 2 பேரையும் காலி பண்ணிட்டு இவன் உள்ள வரணும்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லா ஒரு பிளான போட்டு மூவ் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அந்த மக்களுக்காக வந்தான் பாருங்க, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறான். இப்ப வரைக்கும் அந்த மக்களுக்காக. பரவாயில்ல, நான் துணிஞ்சு வந்துட்டேன். எதுக்கு வந்தேன்? மக்களுக்காக வந்தேன். இந்த மக்களுக்காக நான் எந்த எட்ஜுக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லா நின்று ஃபைட் பண்றான். இந்த கதை உங்களுக்கு என்ன புரிய வச்சதுன்னு நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். இது கதையா இல்ல இன்னைக்கு நடக்கிற அரசியல் சூழலா? ஒருவேளை சிலர் நினைக்கலாம், இதெல்லாம் நடக்குமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, நிஜத்துல இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில டைம் படங்களை விட பயங்கரமான விஷயங்கள் நிஜத்துல தான் நடக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கதை நியாயமா பட்டுது அப்படின்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் வழியா சொல்லுங்க. நியாயமா படலைன்னா திட்டிட்டு போயிட்டே இருங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.